ஓம் நமோ வெங்கடேஷாய். டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே 10 மணிக்கெல்லாம் பக்தர்கள் டோக்கன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுனால சீக்கிரமாகவே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30 மணிக்கெல்லாம் காலையில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. அண்டு முக்கியமான அப்டேட் நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கும் நாளை மறுநாளும் 2 நாட்கள் கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே மறுநாள் தரிசனத்துக்கு நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு டோக்கன் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால அதற்குண்டான 2ஆம் தேதிக்கும் 3ஆம் தேதிக்கும் உண்டான டோக்கன்ஸ் முதல் நாள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி, அதாவது நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வழக்கம் போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாளுக்கு உண்டானது டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் க்ரௌட் இருக்குது. 15 மணி நேரமாக தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்றைக்கி தெப்ப விழாவோட 3ஆம் நாள். இன்றைக்கு மலையப்ப சுவாமி தாயாரோட கோயில் உள்ளேருந்து வெளியில் வந்து பிரதட்சணை முடிஞ்சதுக்கப்புறம் தெப்பத்தில் இறங்கி 3 ரவுண்டு தெப்ப உலா வருவாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் டிக்கெட் இருக்கிறவங்கள P5 கேட் வழியாக அலோவ் பண்ணுவாங்க, இல்லாதவங்களையும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே உட்காந்து தெப்ப விழா பார்க்கலாம். இனி காலையில் 11 மணி போல் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ரெகுலர் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய டிடிடி கோயில்களுக்கும் ஃபஸ்ட் டைம் சேவாஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சென்னை சேவா நான் புக் பண்ணியிருக்கேன், நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டி நகர்லேயும் இருக்குது, அதாவது பெருமாள் கோயிலும் இருக்குது, தாயார் கோயிலும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் கன்னியாகுமரியிலையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குரூப் ஓப்பன் ஆகலை, இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கன்னியாகுமரிக்கு ஒரு நாளைக்கு 10 கோட்டா, சென்னைக்கு ஒரு நாளைக்கு 25 கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ரெகுலராக புக் பண்ணியிருந்தாலும் இன்னும் 90 நாட்கள் முடியலனாலும், ஆக்சுவலாக ஒரு தடவை சேவா செய்துட்டு மறு தடவை சேவா செய்வதுக்கு 90 நாட்கள் டைம் கேம். அது திருமலாக்கோ திருப்பதிக்கோ நீங்கள் செய்திருந்தாலும் இந்த சென்னை சேவாக்கு புக் ஆகுது. ட்ரெஸ் கோடு மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 7 days சேவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போயும் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிடிடியோட போர்ட் மீட்டிங் இன்றைக்கி நடந்தது. அதில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. நம்ம உண்டியலில் காசு போடுறோம்ல, அது இங்கேருந்து ஊர்லேருந்து தூக்கிட்டு போய் அந்த உண்டியலில் காசு போடுறதுக்கு பதிலாக அங்கங்கே யூபி மூலமாக பே பண்ணுற மாதிரி கவுண்டர்ஸ் வைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மிஷின் மாதிரி, அதில் போடுற காசு டைரெக்டாக உண்டியலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம அதில் பே பண்ணுறப்போ ஸ்ரீவாரி முடுப்பு பத்திரம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்களாம் நமக்கு. சர்வ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் புது அன்னப்பிரசாத பில்டிங் திருமலாவில் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் கைட்லைன்ஸில் மாடிஃபிகேஷன் கொண்டு வரதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. வகுல மாதா கோயிலில் அக்ஷர கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தனிங் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அலிபிரியில் எக்ஸ்ரே பேக்கேஜ் ஸ்கேனர், டோர் ஃப்ரேம், மெட்டல் டிடெக்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டிடிடியோட கோஷாலாக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 51 பரிச்சாரகர்களுக்கு அர்ச்சகர்களாக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. டிடிடி பற்றி தவறான கருத்துக்கள் பரப்புவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டும் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கீழ் திருப்பதியில் நாளைக்கும் நாளனைக்கும் 2 நாட்கள் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.